ராட்சஸ் இங்கிலீஷ் தெரியும் அவளுக்கு. என்ன தெரியுமா? உன்னை இவளாவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாள். அகம் சூர்பனகாநாம ராட்சசி காமரூபிணி அரண்யம் விஜராமீலம் ஏகா சர்வ பயங்கரா. சுவாமி, என் பேர் சூர்பனகை. சூர்பனகைன்னு என்ன தெரியுமா? சூர்பம்னா முறம். இவளுடைய நகை இருக்கு பாருங்க, ஒரு நகம் ஒரு முறை அளவுக்கு இருக்குமா. இந்த லெங்கையில தானியம் புடைக்கிறதுக்கு மூங்கில் முறம் கிடையாதான். இவ கட் பண்ணி போட்ட நகத்துல தான் புடைப்பாளாம். சூர்ப நகா. என் பேரு சூர்பனகை. விரும்பினபடி எல்லாம் உரு எடுக்க வல்லவள். என் இஷ்டப்படி உலாவுகிறவள். எல்லாரையும் அச்சுறுத்துவதே என்னுடைய தொழில். ராவணோ நாமமே பிராதா பலவான் ராட்சசேஸ்வரகா வீரகா விசவச புத்ரோ யதிதே ஸ்ரோத்ரமாகதா. எனக்கு ஒரு தமையனார் இருக்கார். அவர் பேரு ராவணன் பேரு. அறக்கற்கெல்லாம் இறைவனாக இருக்கிறார். மகாவீரர் விஸ்வவஸ் என்ற முனிவருடைய பிள்ளை. ராமா, எங்க அண்ணா ராவணனே நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே அவரை பத்தி உன் காதுக்கு செய்தி எட்டி இருக்குமே. அவர் புகழ் உலகெல்லாம் பறந்திருக்கிறதுன்னு ஒரு பொருள். இவனுடைய அந்நியாயம் இறைவனிடத்திலே சொல்லப்பட்டது என்று ஒரு பொருள். அது மட்டுமல்ல, பிரவருத்த நித்ரஷ்ச சதா கும்பகர்ணோ மகாபலகா. நாளுக்கு நாள் வளர்கின்ற உறக்கத்தை உடைய ஒரு தமையனார் கும்பகர்ணன் பேரு. அப்புறம் இன்னொரு தமையனார் இவாயானே சொல்றாள், விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதகா. விபீஷன் என்ற திருநாமத்திலே தர்மமே வடிவாக ஒருவர் இருக்கிறார். அரக்கர் குலத்தில் பிறந்தும் அரக்கற்குரிய கொடுஞ்செயல்கள் எதுவும் இல்லாதவர். இது வால்மீகி. கம்பன் அறிமுகப்படுத்துறான். சூர்பனக பிராமண பெண் அல்லவா? உண்மையில பிராமணர்னா ராவணன் தான், ராமன் இல்லை. அதனால ஆரிய மாயைங்கிறதெல்லாம் இங்க நடக்காது. ஆரியன் ஆரியன் என்பது ஒரு இனத்தின் பெயர் அல்ல. நன்னடத்தையும் நல்லொழுக்கமும் எவனிடத்திலே பொருந்தி இருக்கின்றனவோ அவனுக்கு தான் ஆரியன் பேரு. ஆரியன் பகல் வல்லதுன்னு சீத்தை சொல்ல போறான். ஆரியர்க்காக ஏடின்னு கம்பன் சொல்லி இருக்கிறான். அப்ப சத்திரியனான ராமனை ஆரியன் சொன்னா பிராமணனுக்கு வாசகமாக அது ஆகாது. இப்ப உண்மையில யாரு பிராமணன்னா சூர்பனக பிராமண பெண், விஸ்வவசனுடைய பொண்ணு. இந்த பிராமணால் எப்பவுமே பிதாமகன், பிதாமகன், பிதா, இந்த மூணு பேரை சொல்லித்தான் இன்னாருடைய கொள்ளு பேரை இன்னாருடைய பேரை அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த வழக்கத்துல சொல்றாள், பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி. என்ன அழகு பாருங்க. பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் சற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை திக்கின் மாவலாம் தொலைத்து வெள்ளி மலையடுத்து உலகமூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியாகம் கன்னியன்றாய். ராமா, பிரம்மாவினுடைய புதல்வன் புலத்தியன், புலத்தியனுடைய புதல்வன் விஸ்வவசு. அந்த விஸ்வவசினுடைய மகள் நான். ஆக பிரம்மா, புலத்தியன், விஸ்வவசு மூணு வர்க்கம் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே எங்க அப்பாவுக்கு 2 ஆத்துக்காரி.
அதுல மூத்தவனுக்கு ஒரே ஒரு மகன். அவன் யாருன்னா சிவபெருமானுக்கு நெருங்கிய தோழனாக விளங்குகின்ற குபேரன். இளையாளுக்கு 3 பிள்ளை. அதுல மூத்தவன் தான் ராவணன். அப்ப குபேரனும் ராவணனும் அண்ணன் தம்பி. அந்த நாள்லயே தாயாதி தகராறு. தாயாதினா என்ன? தாயம்னா பகைன்னு அர்த்தம். ஆதினா மூலதனம். பகைமையை மூலதனமாக கொண்டு வாழ்க்கை நடத்துபவனுக்கு தாயாதின்னு பேரு. அந்த குபேரனுக்கு தங்கை. எங்க அண்ணன் ராவணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? திசை யானைகள் எல்லாவற்றையும் வென்று இந்த பாதாளம் முதலான கீழ் உலகங்கள், நடு உலகமான பூமி, மேல் உலகமான சொர்க்கம், இந்த 3 உலகங்களையும் அருமையாக ஆட்சி புரிகின்றவனான ராவணனின் தங்கை. மை நேம் இஸ் காமவல்லி. சூர்பனகேன்னு சொல்லல, வால்மீகத்துலதான் சூர்பனகேன்னு அசல் பெயர் சொன்னதாக இருக்கிறதே தவிர கம்பன் காமவல்லி என்ற. ஏன்னா குப்பாயின்னு ஒட்டி அவ வீடு பெருக்கி தெளிச்சு பொழிச்சுட்டு இருந்தான். அவளுக்கு ஒரு சான்ஸ் சினிமால கிடைச்சுட்டா உடனே குப்பாயிங்கிற பேரை மாத்திக்கிறா இல்லையா ஸ்ரீமதி. அந்த மாதிரி நாகரீகனான இவனிடத்தில் இந்த முரம் நகம் என்ற பெயரோடு போக கூடாதுன்னு காமவல்லி அதோடு நிறுத்தினாலா. கன்னி என்றால் சுவாமி எனக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னா, அவன் என்ன கல்யாணம் திருடனா ராமன்? இவன் சொன்னால் உடனே ராமன் கேட்கிறான், ராவணன் தங்கையானால் இவ்வளவு அழகிய வடிவம் உமக்கு எப்படி அமைந்தது? அதுக்கு அவன் சொன்னா, எம்பெருமானே மாயவல் அரக்கரோடு வாழ்வினை மதிக்கலாதேன். மாயம் வல்லவர்களான ராட்சசர்கள் இனத்திலே வாழ்கின்ற வாழ்வு ஒரு வாழ்வா என்று அதை நான் மதிக்காதவளாக நெடுங்காலம் தேவர்களையும் முனிவர்களையும் தவம் இருந்து அவர்களிடமிருந்து பெற்ற வடிவம் இதுதான். அதனால்தான் சொன்னா சோர்விலாள்னா கம்பன். சோர்விலாள்னா பொய் சொற்கள் சொல்லுவதிலே சோர்வில்லாதவள். அதான் உடனே ராமன் சொல்றான், இமயவர் தலைவனேயும் இமயவர் தலைவனான இந்திரனும் கூட எளிவரவு பட்டு எந்த ராவணனுக்கு பணிவிடை செய்கின்றானோ, 3 உலகங்களையும் எந்த ராவணன் ஆட்சி புரிகின்றானோ அவனுடைய தங்கையாக நீ இருப்பாயானால் பெரும் செல்வத்தோடு வந்திருக்க வேண்டும். அது இல்லாமல் வந்திருக்கிறாய். 6வது பல பேரை துணைக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும். தனியனாக வந்திருக்கிறாய். அம்மா, இதனுடைய காரணம் என்ன? சுவாமி, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நான் அரக்கர் வாழ்க்கையை வாழ்வாக மதிக்காது அன்றே அவர்களை விட்டு ஒழிந்தேன். அமரர்பாலும் முனிவர்பாலும் கைங்கரியம் பண்ணி இருந்தேன். இன்று உன்னிடம் வந்தேன், உண்மை கண்டேன். சரி, எதற்காக வந்தீர்? ஒண்ணுமில்லை, ஒரு கணவனை அடைய வேண்டும் என்று அவன். சமுபேதாஸ்மி பாவேனா பர்த்தாரம் புருஷோத்தமம். புருஷோத்தமனான ஒரு கணவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவளாக வந்தேன். எனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்கிறீரா? என் தோள் வலிமையை பாரும். பொம்மை நாட்டி இதையா காமிக்கிறது? என்னை மனம் புரிந்து கொண்டால் உம்மை என் தோள் மீது ஏற்றி 3 உலகங்களையும் சுற்றி காட்டுவேன். அகம் பிரபாவ சம்பன்னா சொச்சந்த பலகாமினி. சுவாமி, சிராய பவமே பர்த்தா, என்ன நீர் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உண்மையே நீண்ட நாட்கள் கணவனாக வைத்துக் கொள்கிறேன். சிராய பவமே பர்த்தா.
ஆகையினாலே என்னை திருமணம் நீர் செய்து கொள்ள வேண்டும்னா ராமன் சொன்னா இந்த திருமணம் நடக்க முடியாது. என்ன ஏன் சுவாமின்னா, நீ அந்தணர் பாவை, நான் அரசரில் வந்தேன். நீ பிராமண பெண், நான் சத்திரியன். காலம் திரேதாயுகம், அதை ஞாபகம் வச்சு இந்த கதை கேட்கணும். புரியுதா? நீ அந்தணர் பாவை, நான் அரசரில் வந்தேன். ஆகையினாலே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா சூர்பனக சொன்னா, அதை பத்தி கவலைப்படாத, நானே கிராஸ் தான். அப்பா பிராமணா, அம்மா ராட்சசி, கேகசி என்ற அரக்கி. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கலப்பு திருமணம் பண்றவனுக்கு தங்க மெடல் கொடுக்கறான்னு சொல்றான். இது முதல்ல இந்த விஸ்வசுக்கு தான் கொடுத்துருக்கணும். ராட்சசின்னு தெரிஞ்ச பிறகும் துணிஞ்சு கல்யாணம் பண்ணானே, நமக்கு பண்ணிட்ட பிறந்தாமே தெரியுது. ஒன்னே ராமன் சொன்ன, அப்படி இருந்தாலும் பெண்ணு, நான் மானுடன் ஆகையாலே ஒத்து வராதுன்னா, சுவாமி நான் ஏற்கனவே சொன்னேன், தவம் செய்து அரக்கர் குலம் ஒழிந்தேன். ஏற்றருகன்னா ராமன் கிண்டலா சொல்றான், பெண்ணே உன்னுடைய தமையன்மார்களான ராவணன் குபேரன் இவர்களுடைய இசைவு இன்றி உன்னை நான் மணந்தால் அவர்கள் என்னை அடித்து துரத்து விடுவார்கள். அவர்களாகவே மனமகிழ்ந்து உன்னை தந்தால் ஏற்கலாம். உடனே சுவாமி அதுக்காக என்ன பண்றார்? காந்தர்வ விவாகமும் உங்களுக்கு காதல் திருமணம், அது சாஸ்திரமும் சம்மதிக்கிறது, என் தமையனும் சம்மதிப்பான். ஆகையினாலே என்னை நீ மணக்கலாம். இன்னொன்னு சொல்றேன், நீங்கள் முனிவர்களை போல் தோற்றமளிக்கிறீர்கள். முனிவர்கள் தான் பகையுள்ள ராவணன் முதலானவர்கள் உங்களை கண்டால் விடமாட்டார்கள். அந்த ராவணனிடமிருந்து தப்பிக்க வேண்டுமானால் நீ எனக்கு உறவினனாவது ஒன்றுதான் வழி, வேறு வழி இல்லைன்னா. உடனே ராமன் சொன்னா, ஆஹா, அயோத்தி அரசாங்கத்தை விட்டு கானகத்திற்கு வந்த பிறகு நான் அடைந்த பெருமை என்ன? அரக்கர்களின் அருளுக்கு பாத்திரனானே. கிடைத்தற்கரிய உன்னுடைய இன்பத்தை பங்கேற்பவனாக ஆனேன். உன்னோடு வசிப்பதும் பெரும் செல்வ வாழ்வும் பெற்றேன். நான் பண்ணின தவத்தின் பயன் இது. அப்புறம் சொல்றான், அம்மா எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுத்து. தோபார் சீதா அப்பதான் வெளியில வர இருந்தா என்ன, ரெண்டுக்க பண்ணிக்கலாமே. அவ சதுக்கா சசபத்ரா, உன்ன மாதிரி பெண்களுக்கு சக்கலத்திகளை கண்டா தாங்காது. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தா எனக்கு இதை தீர்த்து வைக்கவே நேரம் போகாத போடும். உனக்கு மணாளன் வேணும், அவ்வளவுதானே. அனுஜஸ்வேஷமே பிராதா சீலவான் பிரியதர்சனகா ஸ்ரீமான் அகிருததாரஸ்ச லட்சுமணோ நாம வீரியவானே. அதோ நிற்கிறான் பார், அழகான திருமேனி படைத்தவன், காணும் பொழுதெல்லாம் இன்பத்தை மேலும் மேலும் மிகுவிக்கின்ற வடிவடகன், இன்னும் திருமணம் ஆகாதவன். ராமன் சொல்றான், அகிருததாரகா. அகிருததாரகான்னா திருமணம் ஆகாதவன்கிறான். இது பொய்யல்லவா? லட்சுமணனுக்கு தான் திருமணம் ஆகிவிட்டது. வேற ஒண்ணும் இல்லை, பெருமாளுக்கு திருமணம் பண்ணி வைக்கும் காலத்திலே பொய் சொல்லலாம்ங்கிற சட்டம் அவனுக்கு தெரியும் அல்லவா. 14 ஆண்டுகள் மனைவியை விட்டு இங்கு வந்து அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கிறான் இலக்குவன். நான் மனையாளோடு மகிழ்ந்திருக்கிறேன். இந்த இலக்குவன் அட பெர்மனண்டா இல்லாத போனாலும் காட்டை விட்டு போற வரைக்கும் டெம்பரரியா இவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளட்டும். அல்லது அகிருததாரகான்னா மனைவியோடு வராதவன் அர்த்தம். அம்மா அனுரூபர்த்தா, உனக்கு தகுந்த கணவன் அவனே. ராமனுக்கு லட்சுமணன் கிட்ட நல்லெண்ணம் இல்லைன்னு தெரியுது.
இவர் ராட்சசின்னு தெரிஞ்சு உனக்கு தக்கவன் அவனேன்னு ராமன் ஏன் சொன்னான்? பெண்ணே, உன்னுடைய உண்மையான வடிவம் வேறு. நீ இப்பொழுது அழகிய இளம் பெண்ணின் வடிவத்தை தாங்கி வஞ்சிக்க வந்துள்ளாய். லட்சுமணனுடைய உண்மையான வடிவம் வேறு, ஆதிசேஷன். அவன் இப்பொழுது இலக்குவன் உருவிலே வந்திருக்கிறான். நீ ராட்சச விஷம், அது ஆதிசேஷ விஷம். நஞ்சுக்கு நஞ்சே தப்பது. அங்கே போ. இவன் பார்த்தா ராமனாவது கருப்பு, இவன் வெள்ளை என்னமா இருக்கான் அப்படின்னு போனா சுவாமி லட்சுமணனுக்கு பொம்மையாட்டிகிட்ட எப்படி பேசணும் தெரியாது. அண்ணா அனுப்பினார். அண்ணா அனுப்பினாரா? அண்ணான்னு சொல்லிட்டா உடனே கட்டுப்படுற தம்பிகள். உதயசூரியன் குலத்துல புரியுதா? ஆகையினாலே என்ன, என்னை நீர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது உன் தமையனார் திருவுள்ளம் தான். பெண்ணே, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எந்த கோளாறும் சொல்லல. ஆனா ஒண்ணு நினைச்சு பாரு, நானே ராமனுக்கும் சீதைக்கும் அடிமையாக வந்திருக்கிறேன். அடிமையாக வந்த என்னை நீ மணந்தால் நீயும் அவர்களுக்கு அடிமை தொழில் செய்ய நேரிடும். ராமனையே மணந்து விட்டாயானால் உனக்கும் சேர்த்து நான் அடிமை தொழில் செய்வேன். உலகத்துல சில பேர் சிலவற்றை விரும்பலாம், ஆனால் அது அவர்களுக்கு கிடைக்காதுன்னா. சேவகு சுகு ஜகுமான் பிகாரி பெசனீதன் சுபகதி பிபிச்சாரி லோபி ஜஸ் கரு சாரு குமானி நபுதுகி தூத்து ஜகத் ஏ பிராணி. அழகா சொல்றான். அடிமை சுகத்தை விரும்பினால் கிடைக்காது, பிச்சைக்காரன் கௌரவத்தை விரும்பினால் கிடைக்காது. 3 சீட் ஆடுறவன் பேங்க்ல சேமிப்பு வேணும்னு விரும்பினா நிற்காது. கணவனை வஞ்சிக்கின்ற பெண்ணுக்கு சுபகதி கிடைக்காது. ஒரு காசு ஈயாத கருமி பய புகழை விரும்பினால் கிடைக்காது. கொஞ்சம் தளத்தினா தானே புகழ்வான். லோபி கருமி. நல்ல காரியத்துக்கு நாம பயன்படுத்தணும்னு தான் பகவான் நமக்கு செல்வத்தை தருகிறான். அந்த செல்வத்தை எதற்குமே செலவழிக்காமல் பூட்டி பூட்டி வைத்தால் அது உன்னோடு வருமா? யோஜனை பண்ணி பாரு. இதெல்லாம் யோஜனை பண்ணித்தான் வச்சிருக்கோம், இருந்தாலும் பகவன் மாய மறைக்கிறது. இந்த மாதிரி நல்ல காரியம் நடத்துறாளா, தர்மத்தை பண்ணு. இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டம். உங்க காசு நல்ல காசா ஆகணும்னா, உங்களிடம் இருக்கின்ற செல்வம் மேலும் மேலும் பல்கி பெருக வேண்டும் என்று விரும்புவீர்களானால் இந்த மாதிரியான சபைகளுக்கு புரோத்சாகனம் கொடுங்கள். 11ஆம் தேதி குத்துவிளக்கு பூஜை வைத்திருக்கிறார்கள். சுமங்கலி பெண்கள் அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும். இந்த விளக்கு பூஜை பண்ணினா எவ்வளவு புண்ணியம், ஒரு விளக்கு ஏற்றினாலே எவ்வளவு புண்ணியம்ங்கிறதே லலிதாச்சரிதம்ங்கிற விற்த்தாந்தம் நமக்கு காட்டுகிறது. ஒரு பெருமாள் கோவில்ல ஒரு சுண்டெலி வாழ்ந்து வந்தது. அந்த சுண்டெலி ஒரு கார்த்திகை மாதத்திலே பூனையின் குரல் கேட்டு பயந்து விளக்கு தாம்பாளத்திலே விழுந்தது. அந்த வேளையிலே அணைந்து கொண்டிருந்த திரி எலி விழுந்ததால் தூண்டப்பட்டு பிரகாசமாக எரிந்தது. அதனால் அந்த சுண்டெலி அடுத்த பிறவியிலே சக்கரவர்த்தியினுடைய பட்ட மகிழ்ச்சியாக பிறந்தாள். அப்படின்னு இந்த கதையை மேல சொல்ல வேண்டாம், இது ஒண்ணு போருமே உங்களுக்கு. கோவில்ல விளக்கேற்றுறது ஒரு விசேஷம். சிலது கோவில் விளக்கு அப்படின்னு வரும். இங்க ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு தூண்டா விளக்குன்னு ஒரு விளக்கு இருக்கு. பெருமாள்கிட்ட இருக்கும் பெரிய வெள்ளி விளக்கு. நல்ல 2 கிலோ நெய் பிடிக்கும். நல்ல நெய் விட்டு தான் ஏற்றுவான். காலையில் 9 மணிக்கு பெருமாள் தோசையை முதுகண்டருவார். இந்த தோசையை வாங்கி அர்ச்சகன் என்ன பண்ணுவான், சின்ன சின்னதாக பிட்டு அந்த விளக்கு நெய்யில் நுழைச்சிடுவான். நுழைச்சி விட்டு
காலையில 9 மணிக்கு அதை ஊற வச்சான்னா சாயந்தரம் 4 மணிக்கு எடுப்பான். அதுல மிளகா 2 உப்பு வச்சு அரைச்சது மேல ஈசுவான். அப்படி விண்டு வாயில போட்டுட்டான்னா இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று சொல்லும்படியான அவ்வளவு ருச்சியா இருக்கும். பெருமாள் கோவில் நெய்ய திருடி திங்கிறானே, இது பாவம் இல்லையா? பாவம்தான். இது உமக்கு அப்படி தெரியும். நான் ஒரு நாள் பார்த்துட்டேன். அர்ச்சகன் எனக்கு கொஞ்சம் கொடுத்தான், யார்ட்டையும் சொல்லிவிடாதேங்கிறதுக்கு. அதனால எங்க ஊர்ல மட்டும் சொல்றது இல்லை, வெளியூர்ல சொல்ல. ஆக பெண்ணே பேசாமல் ராமனிடமே போனான். மறுபடியும் ராமன் கிட்ட வந்தா ஐ லவ் யூ. லட்சுமணன் கிட்ட போனான். 3-4 தடவை ஆனோன்னு, இந்த சீதை என்பவள் உயிருடன் இருக்கின்ற காரணத்தால் தானே என்னை ஏற்க மறுக்கிறீர். இவளை இப்பொழுது அத்தியமாம் பட்சயிஷ்யாமி, இவளை ஒழுங்கி விடுன்னு சொந்த ரூபத்தை எடுத்துக்கிறான். ஓடி வரா, சீதை நடுங்குகிறாள். ராமன் பார்க்கிறான், இலக்குவ கொடியவர்களோடும் நாகரீகம் அறியாதவர்களோடும் விளையாடுவது தவறு, பரிகாசம் பண்ணுதல் தவறு. இந்த அரக்கிக்கு என்ன மரியாதை பண்ண வேண்டுமோ அதை பண்ணிவிடும். லட்சுமணன் முதல்ல இவளை கொன்னுள்ளான்னு தீர்மானிச்சான். என்ன ராட்சசியாக இருந்தாலும் பெண்பால் அல்லவா, பெண்ணை எப்படி கொள்வது? நண்பால் பசுவே துறந்தார் பார்ப்பார் பெண்டில் பாலர் பார்ப்பார் என்பாரை ஓம்பேன் என சீவக சிந்தாமணியில அருமையாக திருத்தக்க தேவர் காட்டுகின்றார். எவ்வளவு பெரிய குற்றங்கள் பண்ணினாலும் இவர்கள் தண்டிக்கத்தக்கவர்கள் அல்ல, கொலை செய்யத்தக்கவர்கள் அல்லர். நல்ல பாலை தருகிற பசு, உலக ஆசைகளை துறந்த சந்நியாசிகள், பெண்கள், குழந்தைகள், பிராமணர்கள், இவர்களை கொல்லக்கூடாதுன்னு சட்டம் சொல்லிருக்கு. ஆவும் ஆணியல் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணி உடையிரும் தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுது நும் அரண் சேர்மின்னு புறப்பாட்டும் இதை காட்டுகிறது. என்ன பண்ணா ரொம்ப அழகா திருமங்கையாழ்வார் பாடுறாரு. தன் சீதைக்கு நேராவனின்றோர் நிஷாச்சரிதான் வந்தாளை குராந்தவாளால் கொடிமூக்குங்காதிரண்டும் இராவிடுத்து அவற்கு முத்தோனை வெண்ணரகம் சேராவகையே சிலைத்தான். ரொம்ப அருமையான பாட்டு. தன் சீதைக்கு நேராவனின்றோர் நிஷாச்சரிதான் வந்தாளை என்ன சொல்லிட்டு வரா, உன் சீதைக்கு ஒப்பானவள் நான் அப்படின்னு வந்தாளாம். அவளே கூறார்ந்தவாளால் ஒரு கொடுமை மிகுந்த கூர்மையான பட்டாக்கத்தினாலே அவன் மூக்கையும் காதையும் அறுத்தான்னா கவனிங்க, எப்பேற்பட்ட மூக்கு, கொடி மூக்கு. அப்படி கையால தட்டினால விழுந்துருமா, அவ்வளவு மென்மையான கொடி போன்ற மூக்குன்னார். இங்க எங்க வியாக்கியாதாவான பெரியவாச்சான் பிள்ளைட்ட கேட்டாலாம், அவள் கொடி மூக்கு உடையவளாக இருக்க இவனுக்கு பட்டாக்கத்தி தேவையோ? அதுக்கு பதில் சொன்னார், அவன் எடுத்தது சிறுகத்தீரே ராட்சசியினுடைய ரத்தத்திலே உள்ள ஆசையாலே பெரும்பசியனுக்கு சோர்வு கண்டால் நாவு நீள்வது போல கத்தி தானே நீண்டது. பெரும்பசி உள்ளவனுக்கு சோத்த கண்டா நாக்கு நீடுற மாதிரி அது சின்ன கத்தி தான். அரக்கியின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்ற பேரவாவினாலே சிறுகத்தி நீண்டது.
உடனே சூர்பனகை அலறுகிறாள், ராமனிடம் சொல்லுகிறாள், பெண்ணின் அழகுக்கு மூக்கும் செவிகளும் முக்கியம் அல்லவா, அதை அறுக்கலாமா? அப்படி நான் என்ன குற்றம் செய்து விட்டேன்? சக்களத்தையை பார்த்து மனம் கொதிக்காத பெண்கள் உலகில் யார் இருக்கிறார்கள்? அப்படின்னா அப்புறம் சொன்னா எனக்கு தெரியும், நான் அழகான மூக்குடையவளாக இருக்கிறபடியினாலே வேறு யாராவது என்னை கொத்தி கொண்டு போய்விடப் போகிறார்களோ என்ற அச்சத்தினாலே உன் அருகிலேயே நான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அறுத்திருக்கிறாய். உன்னை கொல்வதற்குள்ளே இவ்விடம் விட்டு ஓடி போனோம். அங்கே ஜனஸ்தானம்னு ஒரு பகுதி, அந்த பகுதியிலே இவனுடைய ஒன்று விட்ட தமையன் கரன்னு ஒத்தான். கரகன கழுதன்னு அர்த்தம். ராட்சசம் பேரெல்லாம் பத்தியால கழுத. அவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். அவன் அப்பதான் ஒரு 200 மில்லி அடிச்சிருக்கான். அவன் சபையில போய் கீழே விழுந்தான். ஓன்னு கதறினான். அவன் அப்படியே பார்க்கறான். உத்திஷ்ட, எழுந்துரு, என்ன நடந்தது? சூர்பனகை, உன்னுடைய மூக்கையும் காதையும் ஒரு துளி தசை விடாமல் இவ்வளவு அழகாக யார் அறுத்தார்? ஏவம் ரூபா விரூபிதான் கேக்கரிச்சிய அண்ணா. அவர்களை பற்றி சொல்லுகிறேன்கள். தருணவு ரூபசம்பன்னவு சுகுமாரவு மகாபலவு புண்டரீக விசாலாட்சு சீரகிருஷ்ணாஜினாம்பரவு. ராமனை வாயார வைய வேண்டும் என்றுதான் சூர்பனகை விரும்புகிறாள். வாய திறந்தாள். என்ன சொன்னால் தெரியுமா? தருணவு வாலிபர்கள் வசவு, ரூபசம்பன்னவு அழகிய உருடையவர்கள், சுகுமாரவு மென்மை மிகுந்தவர்கள், மகாபலவ் பெருவலியர்கள், புண்டரீக விசாலாட்சவ் தாமரை தடங்கண்ணினர், சீரகிருஷ்ணாஜி நம்பரவ் மர உரி மாந்தோலாடையுடுத்தவர். வைய வந்த அரக்கி வேதம் சொன்ன கருத்துக்களை சொல்லுகிறாள். அந்த பகவானுக்கு என்னைக்குமே கழட்டுத்தன்மை கிடையாது. யுவா குமாரஹா, பகவான் சாஸ்திர ரிக்வேதம் என்ன சொல்லிட்டு? யுவா குமாரஹா. யுவா குமாரகா அல்ல, யுவா அகுமாரஹா. வேதத்தை சொல்லதுயா நான்யப்பன் தா அயனாய வித்யதைங்கிறான். நான்யப்பனாவது முனியப்பனாவது அந்நியப்பந்தா அயனாய வித்யதே. இந்த பரமாத்மாவை அடைவதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை. இப்படி அருமையா சொல்றது. யுவா அகுமாரா, குமார பருவம் முடிகின்ற நிலை, வாலிப பருவம் தொடங்குகின்ற நிலை, இந்த நிலையிலேயே இருக்கிறவன் தான் பகவான். அவன் யுவா குமாரனா இருந்தா அவன் பொண்டாட்டி கழுவி ஆயிட்டான்னா யுவதிஷ்ட குமாரிணி, அவள் யுவதி, அவள் அகுமாரிணி. எல்லாம் பாருங்க. அவாறு யுவா சுவாசா பரிவீத ஆகாத் வியர் கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்யபுஷ்டாம் கரீஷிணீம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் தாமிஹோபக்வயே ஸ்ரீயம். அப்படி தம்பதிகளை என்ன அழகாக வேதம் இணைத்து பேசி இருக்கிறது. அதை சொல்றாள். தருணம் பொதுவாகவே பொம்மநாட்டிகள் தங்களுக்கு கணவனாக வரப்போகிறவன் செல்வந்தனாங்கிறத பார்க்க மாட்டான், நிறைந்த படிப்பு உடையவனான்னு பார்க்க மாட்டான், கட்டிளங்காளையா அதைத்தானே பார்ப்பா. ஒரு கிழவன் ₹1,00,00,000 இருக்கு, அவனை பண்ணி கோடின்னா பண்ணிப்பலா. ஆண்டாள் கனவு கண்டா, அந்த கனவுல எம்பெருமான் வந்து புகுந்தான். அதை எப்படி சொன்னா தெரியுமா? நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தர்கள் கோளறி மாதவன் கோவிந்தன் என்பான்
ஓர் காளை புகுத கனா கண்டேன் தொழினான். ஓர் காளை புகுத, காளை புகுதன்னு அர்த்தம் யுவா, காளமாடு புகுதுன்னு அர்த்தம். கள்வன் கொல்யான் அறியேன் கரியான் ஒரு காளை வந்து வள்ளி மருங்கன் மடமானினை போதவென்று வெள்ளி வளை கைப்பற்ற பெற்ற தாயரை இட்டதென்று அல்லலம்பூங்களி அணியாலி புகுவர். பொங்கார் மெல் இளங்கொங்கை பொன்னே பூப்ப பொறுகையல் கண்ணீரரும்ப போந்து நின்று செங்கால மடப்புறவம் படைக்கு பேசும் சிறுகுரலுக்கு உடல் உருகி சிந்தித்தாங்க தங்காலும் தன் குடந்தை நகரும்பாடி தன் கோவலூர் பாடியாட கேட்டு நங்காய் நம்புடிக்கு இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாய் நவிழ்கின்றாளே. அழ்வர்தானா முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாய், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாய், பின்னம் அவனுடைய ஆரூர் கேட்டாய், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாய், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாய். அகன்ற அழகலிடத்தாராசாரத்தை தன்னை மறந்தாய், தன்னாமம் கட்டாய், தலைப்பட்டாய் நங்கை தலை வந்தாளே என்று நாவுக்கரசர் பெருமானார். அப்படிப்பட்ட யுவா தருணவும் வாலிபர்களாக இருக்கலாம், ஆனால் அழகான வேலி இருக்கிறதான்னு உபசம்பன்னோ. யாருக்காவது அழகு வேணும்னா அந்த ராமன் கிட்டேன்னு கொஞ்சம் பிச்சு எடுத்துன்னு வரணும். அழகு சமுத்திரமா. சரி, அழகா இருக்கலாம், காட்டெருமை மாதிரி உடம்போன்னா சுகுமாரவு 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 பிடிக்கலாம். கு பூமியிலே மாறல் மன்மதர்கள் குமாரவ் அல்லது சுமாரவ் சிவபெருமானால் எரிக்கப்பட முடியாத நல்ல மன்மதர்கள் குசுமாரவ். தாரு புலி பிராட்டியார் சொல்ற சுத்வாகுணான் புவன சுந்தர புவன சுந்தர பூசுந்தர வனசுந்தர நவசுந்தர பூநவசுந்தர. எவ்வளவு வேணா பிரிக்கலாது, அர்த்தங்கள் எத்தனை வேணா சொல்லலாம். பாகவதம் வேற அது இருக்கட்டும். மகாபலோ அப்படின்னாள். நீ கரண் பார்த்தான், கவலைப்படாத, இப்பொழுதே கிளம்புகிறேன், அந்த இருவரையும் ஒழித்து கட்டுகிறேன். 14,000 உரட்டு வல்ல அரக்கர் படையை அடைத்துக் கொண்டு பெருமானோடு போருக்கு வருகிறான். இவனுடைய படை வருகின்ற ஓசையை எம்பெருமான் கேட்டான். தம்பி லட்சுமணா, பெரும் போர் நிகழப் போகிறது, அந்த போரிலே எனக்கே வெற்றி கிடைக்க போகிறது. அண்ணா, போரிலும் தேர்தலிலும் யார் வெல்லுவார் என்பது எப்படி முன்கூட்டி சொல்ல முடியும்? ஏற்கனவே ஓட்டுகளுக்கு ஏற்பாடு செய்துவிட்டால் சொல்லலாம் இல்லையா? வெற்றி தோல்விகள் நிலையானதல்லவல்லவா? எப்படி நான் சொன்னேன், இல்லடா லட்சுமணா, என்னை வழி அனுப்புகிற உன்னுடைய முகம் தெளிவாக இருக்கிறது, தெளிவாக முகம் படைத்தவன் அனுப்பினால் அங்கு வெற்றியை தவிர வேறு இல்லை. அண்ணா, இதுக்கு தேவரை எழணுமா? இங்கு சீதையை பார்த்து கொண்டு தேவரையிலும் அடியானே சென்று இவர்களை ஒழிந்து வருகிறேன். லட்சுமணா, நீ நினைத்தால் இவர்களை அழிக்க முடியும் என்பது எனக்கு தெரியாதா? என் பாதங்களின் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன். ராமன் கோபத்தோட, என்ன கோபம்? லட்சுமணன் போறேன்னு சொன்னதுக்கு என்ன கோபம்னா, ராமனுக்கு தான் தெரியும். நாவினால் சுட்ட வடு. காட்டுக்கு கிளம்புற போது சீத்தை, நீ ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை அலின்னாலே அது உள்ளுக்குள்ளேயே உறுத்தின் இருக்கு. லட்சுமணா, நான் ஒரு ஆண் பிள்ளை தான்
மதனியார் கண்ணெதிரிலே நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதையும் தட்டி பறிக்க பார்க்கிறாயா? சென்று வருகிறேன்னு கிளம்புறான், கையை வீசிட்டு வரான். நகுகதிர் வழங்கு தகடுபடை செம்பொன் நவமணி குயின்ற தொடியணி அணிந்து ககன விழுடு நீல வெற்பொத்திருந்தன நிறைய புது மன்ற திசை முழுது மண்ட நரவு குது கொண்ட துளவணி அலங்கள் மதுபரம் ஒரு கோடி சுற்ற புனைந்தன பொதுவர் மகளின்றி வனிதையில் தனபாரம் ஒத்த குழைந்தன நதிபதி சுகந்து கதறி நுழைந்த பரிவகட உஞ்சி வடவரை உடனேய நட்டி கடைந்த புயவப்பு பாடுவார் பிள்ளை பெருமாளைங்க. அப்படிப்பட்ட புஜங்களோடு பெருமான் கிளம்பி வரான். அரங்க இந்த தேவரிஷிகளும் இந்திராதி தேவர்களும் ஆகாசத்துல கூடிட்டாலாம். ஒரு பக்கம் 14,000 முரட்டு வல்ல அரக்கர் படை, ஒரு பக்கம் ராமன். இந்த யுத்தம் எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கணும். இவங்களுக்கு அவனை ஒண்ணும் பண்ண முடியல, வேடிக்கை பார்க்க வந்து நிற்கிறான். பெருமாள் எல்லாரையும் அழிக்கிறான். கரண் ஓடி வருகிறான் பெருமானை கொல்வதற்காக. கரண் என்ன பண்றான், ஒரு கதையை பெருமான் மேல் வீச எம்பெருமான் பானத்தினாலே அந்த கரனுடைய கதையை உதைத்து தள்ளுகிறார். உடனே கரண் ஒரு மரத்தை பிடிக்கணும். அந்த நாள்ல இதெல்லாம் தான் ஆயுதம். பழைய காலத்துல இந்த பாரதம் படிப்பா பார்த்துக்கல, மரத்தே பூ டுங்கி நானே பீமசேன மரத்தே பூ டுங்கி நானே மரத்தே பூமா மரத்தை பிடி. ஆனா சங்கீதம் வரபோது அங்கு இசையைத்தான் நோக்க வேண்டுமே தவிர இயலை நோக்கக்கூடாது. காலி நிற்சி லம்பு கொஞ்ச காலி நிச்சி லம்பு கொஞ்ச காலி நிச்சி லம்பு லம்புன்னு ஒரு பதமா. இசை பிராதான்யம், இங்க நாத பிராதான்யம். அந்த மாதிரி இங்க கொள்ள வேண்டும். சால மரத்தை தூக்கி அடிச்சா எம்பெருமான் தன்னுடைய பயணத்தாலே அந்த மரத்தையும் துண்டாக்கி தள்ளுகிறான். இப்ப ஒருத்தனை கொல்லணும்னா நினைக்கிறவனுக்கு என்ன வரணும்? நீங்க சொன்னாதான் மேல கதை. ஒத்தனை கொல்லணும்னு ஆசைப்படுறோம் வச்சுப்போ, நமக்கு என்ன வந்தா அவனை கொல்லுவோம்? ராமனுக்கு கோபமே இல்லையா? ரோஷம் ஆகார தீவிரம், கோபமே எங்கிட்ட கொஞ்சம் வரமாட்டியான்னு கெஞ்சறான். நம்ம கெஞ்ச வேண்டாம். கோபமே. இதே ராமன் கோபத்திற்கு வசப்பட்ட இடம் உண்டு. முதல் நாள் போர்ல அங்க சொல்றேன், இந்த காரைக்குடியில ராமாயணம் சொன்ன ஒரு மாசம், அதுக்கு ராய சொக்கலிங்கனார்னு அவர் தலைமை. அன்னைக்கு விபீஷணாதியிலேருந்து ஆரம்பிச்சு பட்டாபிஷேகம் வரைக்கும் முடிச்சேன். அவர் சொன்னார், ராமன் மாவீரன் அல்லன், 18 நாள் போர் புரிந்து இலங்கையில் உள்ள அரக்கர்களை கொல்ல நேர்ந்தது. திருமலாச்சாரியார் ஒரே நாளில் அனைவரையும் அழித்து விட்டார். அப்படிதான் நடக்கும் போல இருக்கு. நேற்றைய தினம் மின்சாரம் இல்லை, ஒரு நாள் கதை போயிடுது. ஒரு நாள் கூட்டலாம்னா பல பேருக்கு பல காரியங்கள் இருக்கிறது. ஆகையினால நாளையிலிருந்து 7 மணியிலிருந்து 9:15 வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம், சனி ஞாயிறு இன்னும் 1/4 மணி கூட்டி 6:30 இப்படி வச்சுட்டா நீங்களாம் வந்துட்டால் தேவையில்லை, அவ்வளவுதான். ஏன்னா விஷயங்களை சுருக்க வேண்டாம் பாருங்க. என்ன இருந்தாலும் சுருங்கத்தான் போறது, இருந்தாலும் ஓரளவுக்காவது. கரண் விரைந்து பெருமான் அருகே நெருங்குகிறான். பெருமான் 3 அடி பின் வாங்கினான் வால்மீகி. உடனே தோழர்களே, போர்க்களத்திலே முன்வைத்த காலை பின் வைத்து புறமுது காட்டின ராமன் ஒரு மாவீரனா, அவனுக்கு ஒரு காப்பியமா, அதை படித்து நீங்கள் எல்லாம் வீணாய் போக வேண்டுமா? இப்படி எல்லாம் பேசுறான். ராமாயணத்தை ஒழுங்க படி, அதுக்கப்புறம் பேசவா. ராமன் கரனுக்கு முதுகு காட்டி 3 அடி பின்வாங்கவில்லை, நெஞ்சை காட்டிக் கொண்டேதான் பின்னால் வருகிறான். எதற்காக? வில்லின் நாணை இழுப்பதற்கு இடம் வேண்டும் அல்லவா?
தபஸ்வியான தன்னுடைய புனித திருமேனியிலே கரனுடைய அசுத்த ரத்தம் தெளிக்க கூடாதல்லவா? அந்த காரணத்துக்காக பின்வாங்கி கரனையும் கொன்றான். கொன்று விட்டு திரும்பறான் பர்ணசாலைக்கு. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகரிஹீனாம் சுகாவகம் பபூவகிட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஹஸ்வதே. விஜய ராகவனாக வருகிற பெருமானுக்கு சீதா பிராட்டி பரிசு தந்தாள். வால்மீகி என்ன பரிசுன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டாள். இது என்ன சார் இது பெரிய பரிசான்னா, ஒரு பெண் பிள்ளை தானாக விரும்பி வந்து மேல் விழுந்து ஆலிங்கனம் பண்ணுவதால் வருகிற சுகத்துக்கு வைகுந்த நாடும் ஈடல்லன்னு தான் காமத்து பல்ல வள்ளுவன். அதனால வள்ளுவன் வந்து வைகுந்தத்தை ஒத்துன்னு இருக்கான்னு தெரியுது. வைணவன் தானாங்கிற ஐயமும் இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி 10 பாட்டுகள். நீங்க பரிமேலழகர் உரைய சேவிச்சேன்னா புரியும் உங்களுக்கு. பரிபூர்ணமாக திருமாலை கொண்டு ஒழுகினவன். தாமரை கண்ணான் உலகுன்னு அருமையாக காட்டுகிறான் என்றால், மனைவி கணவனை தானாக விரும்பி வலிய அணைத்தால் அதனுடைய சுகத்துக்கு உலகத்துல ஈடே இல்லைன்னா. எனக்கு பிராயம் கடந்து கொடுத்து அந்த பிராயத்திலையும் எனக்கு இது கிடைக்கல. சீதா பிராட்டி ஸ்ரீராமனை அணைத்துக் கொள்ளுகிறாள். இந்த 14,000 பேர்ல ஒரே ஒரு ஆள் அகம்பனன்னு பேர். அவன் தப்பிச்சு விட்டான், நேர லங்கைக்கு போனான். ராவணன் பார்க்கிற அகம்பரனா எங்கடா வந்த, தீட்டி சொல்ல வந்தேன்னா. சில பேர் இதுக்குன்னே இருக்கான். 5-6 நாளா சோறு கிடைச்சிருக்காது, கொலைப்பட்டினி. அன்னைக்கு ஒரு ஆட்டுல சாப்பிட கூட்டிருப்பான். இவன் போய் சாதத்துல கைய வைப்பான். மாமா இன்னைக்கு இஞ்சி சாப்பாடோ அப்படிமா வைத்தான். ஆமா, உங்களுக்கு சமாச்சாரம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏடா சமாச்சாரம்? நான் எதுக்கு சொல்லணும், தானா தெரியட்டும். தானா தெரிகிற போது தெரியட்டுமே. இவன் எதுக்கு வந்து சொல்றான் இத? என்னடா விஷயம்? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டல. சொல்றதுன்னு வந்துட்டு அப்புறம் தப்பு என்ன சரி என்ன சொல்றேன். இல்லை, நேற்று உன் மாமா போயிட்டார், 3 நாள் தீட்டு, சோத்தை தூங்க முடியாது. இது ஸ்ரீரங்கத்தில் இதுக்குன்னே ஆடுறான். சந்தர்ப்பம் பார்த்து உபன்யாசம் வரைச்சா தீட்டு சொல்லுவான். இந்த மாதிரி ஏற்கனவே நடந்து கொடுத்தோம். வந்து நான் 1 மாசம் தொண்டமல்ல ஸ்கூல்ல ராமாயணம் ஏற்றுட்டேன். முதல் நாள் கிளம்ப போறேன். இங்கேருந்து ஒருத்தன் வந்தான், மாமா கிளம்பிட்டு இருக்கேளா? என்னடான்னு, உங்க அத்தை புள்ள போயிட்டான் 1 நாள் தீட்டு, நாளைக்கு மாற்றி வச்சுருங்கோ, நீங்க தந்தி அடிச்சுருங்கோண்ணா. தந்தி அடிச்சுட்டா உடனே என்னடா பண்றதுன்னு நினைச்சிச்சு. யாரை செத்து போறான்னு சொன்னா அவனே வரான். என் மாமாவே வந்துட்டான், அத்தானே வந்துட்டான். உலகத்துல இப்படிலாம் சிலது இருக்கு. அதுக்கு திருச்சி கொள்வதற்காக சொல்லுவேன். கரன் போயிட்டான், அரக்கர்கள் எல்லாம் ஒழிந்தார்கள்னா, ராவணனுடைய மாட்சி பொருந்திய ஆட்சியிலே எவன் கரனுடைய ஊருக்குள் நுழைந்தான்? ராமனுடைய வைபவம் பூரா அகம்பனன் சொல்றான். உடனே ராவணன் அந்த மாரீச்சனுடைய ஆசிரமத்துக்கு போறான். மாமா என்னடா மருமானே, இந்த ராமனுடைய மனைவியான சீதையை கவர்ந்து கொண்டு வந்தால் தவிர பழிக்கு பழி. பைத்தியக்காரா, ஆரிடா இந்த யோஜனை உனக்கு சொன்னா? சத்தியமா இந்த யோஜனை பண்ண சொன்னவா அரக்கர் குலம் அழிய வேண்டும் என்ற கருத்தினாகத்தான் இருக்க முடியும். இந்த ராமனோடு உனக்கு போர் வேண்டாம். சஸ்திரி மர்மி பிரபு சட்டு தனி பைது கந்தின். சில பேரோட பகை வச்சுக்கப்படாதுரா. ஆராருடன் சஸ்திரி அஸ்திரங்களை வீசுகின்ற லாகவம் அறிந்தவன், அவனோட சண்டை வச்சுக்காத. எங்கேயோ இருந்து குறிபாத்து வீசிடுவான். மர்மி, நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன ரகசியமா நடத்திருக்கோமோ எல்லாம் தெரிஞ்சவன், அவனை பகிச்சுக்காத. ஊரு பூரா பரப்பி விட்டுருவான். அதுக்கு மேல டிரைவர், சாரதி, அதுக்கப்புறம் சமயக்காரன்,
ஏன்பா குழம்புல இவ்வளவு உப்பா போட, நீர் உடுக்கிற சம்பளத்துக்கு இதுக்கு மேல போட முடியுமாமா? ஐயோ அதெல்லாம் கூடாதுரா. ராவணா திரும்பி போனா மாரீச்சன் சொல்ல கண்டு ராவணன் திரும்பி லங்கைக்கு வரான். சபையில உட்கார்றான். தங்க வரா யாரு? சூர்பனக. முறையிடுகிறாய். உடனே ராவணா சூர்பனக இந்த சீத்தேன்னு ஒத்து வந்திருக்கிறதா சொன்னிய, அவ எப்படி இருப்பா? அண்ணா காமரம் முரலும் பாடல் கல்யன கனிந்த இன்சொல் தேமலர் நிறந்த கூந்தல் தேவர்க்கு வணங்காமின்னு தாமரை இருந்த தையல் செடியாம் தரமுமல்ல யாம் உரை வழங்கும் என்பது ஏழைமை பாலதன்றோ. என்ன அழகா பேசுற பாருங்க அண்ணா. செந்தாமரை மலர் மேலே எழுந்திருக்கிறாளே, அழகுக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக பெரிய பிராட்டியாராகிற மகாலட்சுமி, அவள் இந்த சீதைக்கு வேலைக்காரியாக இருக்கக்கூட தகுதியற்றவள். அப்படி என்ன அவ அழக வாயால் சொல்ல முடியுமா? நீயே சென்று பார்த்து விடுனா. பார்க்கத்தான் போறேன், உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல. மஞ்சொக்கும் அழக ஓதி மழையொக்கும் வடித்த கூந்தல் பஞ்சொக்கும் அடிகள் செய்ய பவளத்தின் விரல்களைய சொற்கள் அமுதில் அள்ளி கொண்டவள் வதனம் மைதி கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலிலும் பெரிய கண்கள். மஞ்சொக்கும் அழகவோதி மழை ஒக்கும் வடித்த கூந்தல் அடிகள் பஞ்சு ஒக்கும் விரல்கள் பவளம். அவள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அமுதத்திலிருந்து வந்தவை. அவளுடைய குற்றமில்லாத முகம் ஒரு தாமரை பூ அளவுதான் இருக்கிறது. அந்த தாமரை பூ அளவிலான முகத்திலே கடலை விட பெரிய கண்கள் 2. தாமரை பூ அளவுதான் மூஞ்சி, அதுல கண்கள் கடலை விட ஆழமானவைன்னா என்ன அர்த்தம்?